ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டேஸ்டி ஃபுட் இன்ஃபோ. இன்றைக்கி நம்ம கிச்சனில் நெய் சோறு எப்படி செய்யலாங்கிறத பார்க்க போகிறோம். ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக யாராவது கெஸ்ட்டு வீட்டுக்கு வந்துட்டாங்கன்னா சட்டுன்னு இந்த ரெசிபி செஞ்சு நம்ம கொடுக்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம வீடியோ இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம நெய் சோறு குக்கரில் தான் செய்ய போகிறோம். ஸோ குக்கரில் 2 டேபிள் ஸ்பூன் கீ சேர்த்துக்குங்க. 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்குங்க. 2 பட்டை, 4-5 கிராம்பு, 4 ஏலக்காய் சேர்த்துக்குங்க. இது கூட 2 பிரியாணி இலை சேர்த்துக்குங்க. நான் இப்போ ஒரு கைப்பிடி அளவு சின்ன வெங்காயத்தை நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கிறேன். நீங்கள் பெரிய வெங்காயம் போடணும்னா 2 பெரிய வெங்காயத்தை நீல வாக்கில் கட் பண்ணி வச்சு இது கூட சேர்த்துக்குங்க. வெங்காயம் நமக்கு கலர் மாறிடக்கூடாது. 7 to 8 பூண்டை நீலவாக்கில் கட் பண்ணி வச்சு சேர்த்துக்குங்க. இப்போ நமக்கு வெங்காயமும் பூண்டு லைட்டாக கலர் மாறுற அளவுக்கு வதக்கி விட்டுக்குங்க. இப்போ இது கூட 4 பச்சை மிளகா சேர்த்துக்கணும். ஒரு பெரிய தக்காளியை இந்த மாதிரி பெருசாக கட் பண்ணி வச்சு சேர்த்துக்குங்க. ரொம்ப நைஸாக கட் பண்ணிடக்கூடாது. நமக்கு தக்காளி ரொம்ப வதங்கிடக்கூடாது. இப்போ நமக்கு தக்காளி லைட்டாக கலர் மாறிடுச்சு. இப்போ நம்ம கொத்தமல்லி புதினா சேர்த்துக்கணும். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்குங்க. எல்லாமே சேர்ந்து நல்லா வதங்கிருச்சு. இந்த கப்பில் 1 கப் அரிசி எடுத்துருக்கிறேன். ஸோ நான் 2 கப் தண்ணி சேர்த்துக்க போகிறேன். நான் இப்போ வீட்டில் சமைக்கிற அரிசி தான் நான் இப்போ செய்ய போகிறேன். நீங்கள் சப்போஸ் செய்யணுன்னா சீரக சம்பா அரிசியில் செஞ்சீங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நமக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்குங்க. ஒரு கொதி வந்துருச்சு. நான் இப்போ அரிசியை 1 மணி நேரத்துக்கு முன்னாடி ஊற போட்டு வச்சுருந்தேன். இதை நான் 2 தடவை வாஷ் பண்ணி இது கூட சேர்த்துக்கிட்டேன். இந்த ஸ்டேஜில் உப்பு கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. உப்பு பாத்திரம்னா சேர்த்துக்குங்க. இப்போ நம்ம குக்கரை மூடி 2 விசில் வச்சு எடுத்துக்கலாம். 2 விசில் ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஸ்டீம் எல்லாம் போயிருச்சு. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நமக்கு இப்போ கீ ரைஸ் சூப்பராக எம்மியாக ரெடி ஆயிருச்சு. சர்வ் பண்ணுறதுக்கு முன்னாடி 1 டேபிள் ஸ்பூன் கீ சேர்த்து எல்லா பக்கமும் நல்லா கலந்து விட்டுக்குங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பரான எம்மியான கீ ரைஸ் நமக்கு ரெடி ஆயிருச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.